தக்காணத்திலிருந்து அவுரங்கசீப் திரும்பி வந்து விட்டாராமா? அரசே 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 அவர்கள் மீண்டும் வந்து விட்டார்கள் அரசே. யார் 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 யார்? சத்திரபதி சிவாஜி. சந்தாஜி, விரைவாக வாருங்கள். இதோ வருகிறேன் சிவாஜி. ஏசாஜி, சுல்தானியரை கீழே இருக்க வேண்டும். இனி அது இருக்கக்கூடாது. போராளிகளை ஒழித்துவிட்டு மராட்டியர்களை இடிச்சு பெற வேண்டும். அதற்காக நாம் போராடுவோம். சரி, நம் மராத்தியர்களுக்கு தனி தேசம் வேண்டும். நாம் போராடுவோம். ஆனால் போராடுவதற்கு நம்மிடம் படையும் இல்லை. அதுக்கு அந்த ரத்தங்களும் நம்மிடம் இல்லை. சிந்துவதற்கு ரத்தம் மட்டுமா இருக்க வேண்டும். போராடுவதற்கு முக்கியம் என்று முக்கியம் நம்மிடம் இருந்தாலும் நம்மிடம் வீரர்கள் இல்லையே. அதுக்கு என்ன செய்வது? ஏன் இயலாது ஏசாஜி? இளைஞர்களை திரட்டுவோம், புரட்சி படைகளை உருவாக்குவோம். அதன் மூலம் பிஜப்பூர் கோட்டையை கைப்பற்றி தக்காணத்தில் மராத்திய இருப்பை நிலைநாட்டுவோம். உத்தரவிடுங்கள் சிவாஜி. சரியான யோசனை சந்தாஜி. அவர் தக்காணத்தின் மீது படையெடுத்து கொண்டிருக்கிறார். சிவாஜியும் அவர்களோட 64 படைகள் இளைஞர்களோட திரட்டி நம்ம பகுதியெல்லாம் பிடிச்சிட்டார் அரசே. முக்காவாசி அவன் பல பகுதிகளை கைப்பற்றி விட்டான். நீ செய்தி வந்து இவ்வளவு தாமதமாக சொல்கிறார். என் மாமியார் கிட்ட போயிருந்தாய். மன்னிச்சிருங்க, நான் செய்திகளை திரும்பி வருவதற்குள் கொஞ்சம் தாமதமாகி விட்டது. நிறைய நடந்து விட்டது மண்ணா. அதனால மன்னித்து விடுங்க மண்ணா. சிவாஜியை கொண்டு விடலாம். சிவாஜி சின்ன பையன். அவன் தந்தை நம்மோட தானே இருக்கிறான். அவனை சிறையில் அடையும். பதட்டம் சந்தாஜி. சந்தாஜி, தங்கள் தந்தையை பிஜப்பூர் சுல்தான் பிடித்து விட்டார். என்ன சொல்கிறேன் சந்தாஜி? ஆமாம், என்னை மன்னியுங்கள். என்னால் காப்பாற்ற இயலவில்லை. தாங்கள் வந்தால்தான் அவரை விடுவேன் என்று கூறினார். செல்கிறேன், தனியாக செல்கிறேன். பிஜப்பூர் சுல்தானுக்கு முடிவு கட்டுகிறேன். இல்லை சிவாஜி, உங்களை தனியாக அனுப்பும் அளவுக்கு நாங்கள் முன்னாளரை நான் உங்களுடன் வருகிறேன். சரி, வாருங்கள் ஏசாஜி. தந்தை, என்ன இருக்கிறது? இல்லை சிவாஜி, இவர்களை சித்திரவதம் செய்திருக்கிறார். போட்ஸே ஐயா, நீங்க இங்கே ஒரு ஓரமாக போதும் சுல்தான், இதுடன் நம்ம ஒப்பந்தம் முடிந்துவிட்டது. இந்த ஒப்பந்தத்தின்படி உன்னுடைய பகுதிகளை நான் கைப்பற்றியபடி உனக்கே தருகிறேன். என் தந்தையை விட்டுவிடு. சரி, போதும் சுல்தான், இத்துடன் முடித்துக் கொள்வோம். நம் ஒப்பந்தத்தின்படி நான் கைப்பற்றிய பகுதிகளை உனக்கே திருப்பி தந்து விடுகிறேன். என் தந்தையை விட்டுவிடு. சண்டை வேண்டாம், முடிந்துவிட்டது. சிரிச்சு வச்ச பிறகு இல்லை சிவாஜி, என் 65 கிலோ வாலிங்க சாதியாக சொல்றேன். நான் சொல்றதுதான் உண்மை. சிவாஜி, உங்களோட முக்கியமான செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். புராகிதரே வந்திருக்காரு. அவரிடமே கேட்டு உங்களை விசாரணை சொல்லுங்கள் புராகிதரே, என்ன தூது? அப்சல் கான் உங்களிடம் சம்மதம் பேச வந்திருக்கிறது. அப்படியா? புராகிதரே, எனக்கு ஒரு சத்தியம் செய்ய. அப்சல் கான் உண்மையாகவே என்னிடம் சமாதானம் பேசுவதற்காக வந்திருக்கிறானா? சொல்லுங்கள் பிராகிதரே. என்னில்ல சிவாஜியை கொள்வதற்கு அப்சல் கான் ஒருத்தனை அனுப்பியிருக்கிறாய் என்று எங்களிடம் வந்து கூறுகிறாய். உன் உயிர் மீது ஒரு ஆசையில்லை என்பது இதிலிருந்தே தெரியுது. இங்கே ஒரு தலையை துண்டாக்குகிறேன் சஜி. அவன் தான் உண்மையை ஒத்துக்கொண்டானே. என் கண்ணு நாளைக்கு ஓடிவிடு. வாருங்கள் அப்சல் கான். சிவாஜி, அப்சல் கான். வாருங்கள் அப்சல் கான். வருகிறேன் சிவாஜி. ஏசாஜி, சற்று வெளியேறு. நான் அப்சல் கானோட பேசிவிட்டு வருகிறேன். சரி சிவாஜி. ஏசாஜி, சொல்லுங்கள் சிவாஜி. இந்தார்கள் என்னுடைய வாளை எடுத்துச் செல்லுங்கள். சமாதானம் பேசுவதற்கு எதற்காக வாள்? சரிதான், வாளை நான் எடுத்துக்கொள்கிறேன். என் வாளுக்கு ஏதாவது ஆனால் உன் தலையை வெட்டி விடுவேனடா. தங்களின் வாளிற்கு எதுவும் ஆகாது அப்சல் கான். சமாதானத்திற்கு அனுப்பி வைத்தார். சமாதானம்? என்ன சமாதானம்? நீங்கள் பிடித்த நாடுகளை எங்களிடம் ஒப்படைத்து விட்டு நாங்கள் தரும் சிறு நாடை நீங்கள் ஆட்சி புரிய வேண்டும். அப்படியா? உங்களுக்கு நாட்டை விட்டு தர வேண்டும்.
வேண்டுமென்றால் உங்கள் சுல்தானை சாலையில் விலகிக் கொள்ளுங்கள். பிறகு பார்ப்போம். என் கையால் தண்டா உனக்கு சாவு. தவறு செய்கிறாய் அப்சல் கான். நான் தவறு செய்யவில்லை, என் கடமையை செய்கிறேன். ஆயுதங்கள் இல்லை என்று சூழ்ச்சி செய்து விட்டாயடா. என்ன ஆகிவிட்டது சிவாஜி? இறந்து விட்டார். பார்த்தாயா? இவனின் ரத்தம். இவனை தூக்கிச் சென்று பிஜப்பூர் கோட்டையின் முன்னால் விடுங்கள். நம் படைகளை திரட்டி பிஜப்பூர் கோட்டையின் மீது படையிடுங்கள். மராத்தியர்களை எழுச்சி பெற செய்வோம். நாம் படைகளை திரட்டுங்கள் சந்தாஜி. எல்லாம் புறப்படுவோம். அப்படியே ஆகட்டும். அவ்வளவுதான். இனிமேல் தான் போர்க்களம் சூடுபிடிக்கும். நானா இல்லை அந்த சிவாஜியா என்று பார்த்துக் கொள்ளலாம்.